அண்மை செய்தி டிஎன்பிஎஸ்சி தலைவராக எஸ்.கே. பிரபாகரை நியமனம் செய்து தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் பரிந்துரையை ஏற்று ஆளுநர் ஆர்.என். ரவி டிஎன்பிஎஸ்சியின் புதிய தலைவராக எஸ்.கே. பிரபாகர் ஐஏஎஸ்ஐ நியமனம் செய்துள்ளார். பொறுப்பேற்கும் நாளிலிருந்து 6 ஆண்டுகளுக்கு எஸ்.கே. பிரபாகர் இந்த பதவியில் நீட்டிப்பார். முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபுவுக்கு மறுப்பு தெரிவித்த ஆளுநர் எஸ்.கே. பிரபாகரை நியமித்து தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய தலைவராக எஸ்.கே. பிரபாகர் ஐஏஎஸ்ஐ நியமனம் செய்து ஆளுநர் ஆர்.என். ரவி உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் பரிந்துரையை ஏற்று ஆளுநர் ஆர்.என். ரவி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் காத்திருக்கிறார். நந்தினி, டிஎன்பிஎஸ்சியின் புதிய தலைவராக எஸ்.கே. பிரபாகர் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஆளுநரின் இந்த உத்தரவு குறித்தும் எஸ்.கே. பிரபாகர் ஐஏஎஸ் இதற்கு முன்பு அரசு பணிகளில் இருந்த அந்த இடம் குறித்தும் விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி தலைவராக ஐஏஎஸ் அதிகாரி எஸ்.கே. பிரபாகரை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழக அரசில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மூலம் குரூப் 1, குரூப் 2 மற்றும் குரூப் 4 உள்ளிட்ட தேர்வுகள் நடத்தப்பட்டு பணியாளர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். நிரந்தர அரசு வேலை என கனவில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகி வருகின்றனர். டிஎன்பிஎஸ்சி தலைவர் பதவி கடந்த ஓராண்டுக்கும் மேலாகவே காலியாக இருந்து வந்த நிலையில் டிஎன்பிஎஸ்சி தலைவராக முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபுவை நியமிக்கும் அரசின் பரிந்துரையை ஆளுநர் நிராகரித்துவிட்ட நிலையில் இது தொடர்பாக ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே மோதல் போக்கு உண்டானது. இதனிடையே டிஎன்பிஎஸ்சிக்கு தலைவரை நியமிக்க வேண்டும் என கோரிக்கைகள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருந்தன. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக ஐஏஎஸ் அதிகாரி எஸ்.கே. பிரபாகர் நியமனம் செய்யப்படுவதாக தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பதவியேற்ற நாளிலிருந்து அடுத்த 6 ஆண்டுகள் அல்லது 62 வயது அல்லது இதில் எது முதலில் வருகிறதோ அதுவரை டிஎன்பிஎஸ்சி தலைவராக பதவியில் இருப்பார் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மூத்த ஐஏஎஸ் அதிகாரியான எஸ்.கே. பிரபாகர் தமிழக அரசின் வருவாய் நிர்வாகத்துறை ஆணையராக கூடுதல் தலைமைச் செயலர் அந்தஸ்தில் பணியாற்றி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி.